டிபாபிஸ் இது டே 47 ஆஃப் தினமும் ஒரு வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு மார்னிங் வீட்டில் ப்ரோட்டீன் குக்கிங். அதை எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதே தான் வச்சு கொடுத்தாங்க. கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு இது தோசையோட சாப்பிடும்போது. இல்லை கிளம்பலே அப்படின்னு மைண்டில் ஒரு வாய்ஸ். அதுக்கப்புறம் நேராக ஆஃபீஸ் போனேன். நீங்கள் நம்ம தான் ஃபஸ்ட்டு. அதுக்காக எல்லாம் ஜோராக கை தட்டுங்கப்பா. அதுக்காக எல்லா பேக்கையும் எடுத்துகிட்டு வச்சுட்டு ஹெல்மெட்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். வழக்கமாக வீடு காலி பண்ணுற மாதிரி தான் எல்லாரும் வரக்கு முன்னாடி இந்த மாதிரி நானே காலி பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறமா நேராக போய் நம்ம வியூஸ் பண்ண நிற்கும் போது டீ குடிக்கலாமா வேண்டாமா குடிக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை எனக்கு. கடைசியில் குடிக்கலாங்கிறத ஜெயிச்சுது. போய் உடனே ஒரு டீ அடித்தேன். டீ பாயில் டீ நல்லா தான் சார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேராக ஷூட் பண்ண போயாச்சு. போன இடத்துல லைட் செட்லாம் வச்சு என்ன நானே நிறைய பெருமையை ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா நல்லா இருந்துச்சு எனக்கு கண்ணுக்கு பார்க்க. நெக்ஸ்ட் மதிய வேலை உணவு தான். அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் வித் புரதச்சத்தோட. நம்ப மாட்டீங்க, நல்லா சிக்கன் பீஸ் வச்சிருக்கேன். இந்த ஒரு விஷயம் தான் சார் புரியல. ஸ்டார்டிங்கில் நல்லா தான் சார் இருக்கான். போக போக இந்த கிம்பிள் என்ன வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். வேர்த்து ஊத்த விறுவிறுத்தா செய்ய வச்சிட்டாங்க. அப்புறமா தான் என் மூளை யோசிச்சுது நம்ம லென்ஸை மாற்றினால தான் இந்த பஞ்சாயத்துட்டு. அவர் வழியாக அதை நல்லா அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. நடுவில் ஒரு டீ பிரேக், ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருச்சு. நேராக போய் டீ கடையில் உட்காந்தாச்சு. டீ கேட்டேன், ஆனால் எனக்கு பாயாசமே கொடுத்துட்டாங்க. அவ்வளோ அக்கறை இல்லை சர்க்கரையை போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு தோசை தான் கொடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு முடிச்சக்கப்புறம் தான் டேய் துணி எடுத்து வைடா அப்படின்னு வருது. எங்கள் அப்பாட்ட 2 திட்டு வாங்கி வச்சேன். இப்போ பேசி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. திட்டு வாங்கினதெல்லாம் காட்ட மாட்டேன். மறக்காமல் அந்த ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு தட்டிட்டு போயிருங்க.